தமிழகத்தின் நகரங்களை சர்வதேச தளத்திற்கு உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் இப்போது ஒரு மாபெரும் சுகாதார புரட்சியை தொடங்கியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை தனது நேரடி தலைமையின் கீழ் வைத்துள்ள முதலமைச்சர் அடுத்த 6 மாதங்களுக்குள் தமிழகத்தின் அனைத்து நகர்ப்புறங்களையும் தூய்மையான மற்றும் பசுமையான இடங்களாக மாற்ற அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான காலக்கெடுவை விதித்துள்ளார். தமிழகத்தின் உள்கட்டமைப்பு நவீனமயமாக துடிக்கும் முதலமைச்சரின் இந்த அதிரடி நகர்வு கோட்டை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சி ஆணையர்கள் முதல் அடிமட்ட அதிகாரிகள் வரை அனைவரும் தினமும் காலை நேரங்களில் தங்களது பகுதிகளில் நேரடி ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். வீதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகள், சாலையோரங்களில் கொட்டப்படும் கட்டிட கழிவுகள் மற்றும் நகரத்தின் அழகை கெடுக்கும் சட்டவிரோத போஸ்டர்கள் ஆகியவற்றை கண்டறிந்தால் அவற்றை உடனுக்குடன் அகற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இனிமேல் அலுவலகத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு கோப்புகளை பார்க்கும் காலம் முடிந்துவிட்டது என்பதையும், அதிகாரிகள் நேரடியாக களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும் என்பதையும் இந்த அறிவிப்பு மிக தெளிவாக உணர்த்தியுள்ளது. தூய்மை பணிகளோடு நின்று விடாமல் தமிழக நகரங்களில் பசுமை பரப்பை அதிகரிக்கவும் முதலமைச்சர் முக்கியத்துவம் அளித்துள்ளார். சாலைகளின் ஓரங்களில் மற்றும் மையப்பகுதிகளில் மரக்கன்றுகள் நட்டு பசுமை போர்வையை உருவாக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீடுகளிலேயே குப்பைகளை தரம் பிரித்து சேகரிக்கும் முறையை தீவிரப்படுத்தி அதனை அறிவியல் பூர்வமாக மறுசுழற்சி செய்யும் நவீன மேலாண்மை திட்டங்களை அமல்படுத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். குப்பைகளை ஓரிடத்தில் குவித்து வைப்பதற்கு பதில் அவற்றில் இருந்து பயனுள்ள எரிசக்தி அல்லது உரங்களை உருவாக்குவதே இவரது தொலைநோக்கு திட்டமாகும். அரசு பணிகளில் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மீது மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரைவில் பல்வேறு மாவட்டங்களில் தாமே நேரடியாக திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். முதலமைச்சரே எந்த நேரத்திலும் களத்திற்கு வரவிருப்பதால் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் இப்போது மிகுந்த சுறுசுறுப்புடன் செயல்பட தொடங்கியுள்ளனர். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அடுத்த 6 மாதங்களை ஒரு சவாலாக ஏற்று செயல்படுமாறு அவர் அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டுள்ளார். தமிழகத்தின் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் இனி குப்பையற்ற பசுமையான பகுதிகளாக மாறும் என்ற நம்பிக்கை மக்களிடையே பிறந்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் இந்த தொலைநோக்கு சிந்தனை மற்றும் நேரடி தலையீடு தமிழகத்தை ஒரு நவீன உள்கட்டமைப்பு கொண்ட மாநிலமாக மாற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.